கேட்ட போது ஆதிசக்தி பார்வதி ஆண்டவா பகவானே நீங்கள் இன்றைக்கு எந்த உயிருக்கெல்லாம் ஈசா இறை இழந்தீர்கள் பகவான ஏ பார்வதி உனக்கு ஏனம்மா சந்தேகம் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் தாயார் கற்பத்துக்குள்ளே வாழக்கூடிய சிசுவுக்கும் நான் கண்ணன் நங்கையா ஆகிய பார்வதா தேவி எடுத்த படியரிசிய கொண்டு போய் பூலோகத்துல தப்பில்லாம படி அளந்து வந்தேன் அம்மா. படி அளந்திருக்கேன் பார்வதி. ஏ பார்வதிய என்ன பூலோக தேசத்தில ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளுக்கும் படி அளந்தேன். ஒரு தாயார் கர்ப்பத்துக்குள்ளே வாழக்கூடிய சிசு இருக்கும் கடவுள் தேவி நான் படி அளந்தேன் என்றார். அம்மா ஏ பார்வதிய என்னவா உனக்கு சந்தேகம் வேண்டாம் அடிய சத்தி சத்தி பார்வதிய ஐயரும் யானை மூதல் என்ன உண்ண மனுக்களுக்கு இழந்து வந்தேன் அம்மா. என்ன ஆண்டவன் சொன்ன போதே ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவா பகவானே இன்றைய தினமாதியில 2 நல்ல உயிர்களுக்கு நீங்க இறையளக்க இல்ல ஐயா. ஆதிசக்தி சொன்ன போதே அடியம்மா பார்வதிய இருக்கிற உயிரையோ ஈசனிடம் கொண்டு வாடி பகவானும் சொன்ன போதே அப்பம் பார்த்தால பார்வதியா முந்தானிய உழைப்பாலோ செச்சு விழத்தரப்பாலோ சீனி புட்டத்தான் திறந்து சிமிழதையும் பார்க்கும் போது ஐயா ஓரரும்பா இருந்ததுதான் ஓரரும்பா இருந்ததுதான் அந்த 1000 எறும்பாச்சு யானரும்பும் பெண்ணரும்போ தினையரிசி தன்னதை திங்கு மட்டும் நின்று போட்டு திங்கு மட்டும் நின்று போட்டு திங்க முடியாம வயிற்றுக்கு எறும்பு முடியாம முடியாம வைத்திருக்கு உன்னை போட்டு ஐயா தினையரிசி தன்னதை தான் இரும்பதோ இங்கு மட்டும் நின்று போட்டு முடியாம வைத்திருக்கு சுத்தி சுத்தி வருவதையா சுத்தி சுத்தி வருவதையா எறும்பு சூழ வட்டம் போடுவதையோ சுத்தி சுத்தி வருவதையோ யானரும் பெண்ணரும் அங்கு எங்கும் வருவதையா ஆண்டவன பாக்குதையா பார்த்தால பார்வதியா ஆண்டவ பகவானே அமுதளந்த சங்கர ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆண்டவா பகவானே என்ன பார்வதி ஈஸ்வரா இறையோனை இறையளந்த சங்கரர உங்களை பரிசோதனை செய்த இந்த பார்வதி
பார்வதிய பார்வதிய மன்னித்து அருள வேணும் மகாதேவ பகவானே. பார்வதிய சொன்ன போது ஆண்டவனுக்கு செய்த பாவம் ஆதிசக்தி பொறுக்க வேணும் மன்னித்து அருள வேண்டும் மன்னித்து அருள வேண்டும் ஏ மகாதேவ பகவானே. மன்னித்து அருள வேண்டும் மகாதேவா ஏ அடியம்மா பார்வதிய கல்லுக்குள்ள இருந்தாளோ கடவுள் அறிய மாயம் இல்லையே. செப்புக்குள்ள இருந்தாளோ சிவனறிய மாயம் இல்லையே. அறைக்குள்ள இருந்தாளோ அரணறிய மாயம் இல்லையே. அடியம்மா பார்வதியே ஏ பார்வதி என்ன 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 ஏனம்மா உனக்கு இந்த சந்தேகம்? எதுக்கு சந்தேகம்? எது சந்தேகம் பார்வதி? ஏ பார்வதிய என்ன என்னம்மா சந்தேகம் உனக்கு வேண்டாமடி. வேண்டாம் வேண்டாம் அம்மா. இந்த உலகத்திலே ஈசன் இல்லாட்ட உலகமே கிடையாது பார்த்துக்கோ. கிடையாது கிடையாது பார்வதி. ஒரு தாயார் வயத்துக்குள்ள ஆமா வாழுது பாரு. என்ன என்னது? 6 மாத சிசு. சிசு குழந்தை. அந்த குழந்தையும் என்னுடைய படியளப்புல தான் பார்வதி வளர்கிறது. என்னோட படியளப்புல தான் அது உயிர் வாழுது. முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சு முதல் அந்த முட்டைக்கு வெளியே இருந்து யாரும் சாப்பாடு கொடுக்க முடியுமா குஞ்சுக்கு? தாயார் கர்ப்பத்துக்குள்ளே வாழக்கூடிய சிசுவுக்கும் உருவத்தினாலே ஒரு பாறை பெருசு பெரியது. அந்த பாறை கீழே ஒரு தேர தவக்கா இருக்குன்னா ஆமா அதுவும் என்னுடைய படியளப்பு தான் அம்மா பார்வதி. அதுவும் என்னோட படியளப்பு தான். ஏ அம்மா உமையவளே பார்வதா தேவி என்ன என்னம்மா அம்மா செப்புக்குள்ள இருந்தாலோ சிவனறிய மாயம் இல்லை. அறைக்குள்ள இருந்தாலோ அரணறிய மாயம் இல்லை. கல்லுக்குள்ள இருந்தாலோ கல்லுக்குள்ள இருந்தாலோ இந்த கடவுள் அறிய மாயம் இல்லை. கல்லுக்குள்ளே இருந்தாலோ என் ஆண்டவன் சொன்ன போதே ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவ பகவானே மன்னித்து அருள வேணும் மகாதேவ பகவானே பொறுத்து அருள வேணும் பொறுத்து அருள வேணும் ஏ பெரியவரே பகவானே பொறுத்து அருள வேண்டும் பெரியவரே. ஏ ஆண்டவா பகவானே என்னம்மா ஆண்டவனுக்கு செய்த பாவத்தை ஆமையா ஆண்டவா நீங்கள் பொறுக்க வேண்டும். பொறுக்க வேணும் பொறுக்க வேணும் பகவானே. ஒரு கெட்ட புருஷனுக்கு ஆமா செய்த பாவத்தை தீர்க்கணும்னா யாரால முடியும்? யாரால முடியும்னே? ஒரு பிள்ளையால தான் முடியும். ஒரு குழந்தையால தான் முடியும். பார்த்தா என்ன ஆண்டவா பகவானே பகவானே ஈஸ்வரா இறையோன இறையளந்த சங்கரரே சங்கரரே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்ததுன்னு வை ஆமா வெட்டிடுவேன் குத்திடுவேன் வல்லைய கம்பால இறக்கிடுவோம்பா சொல்லுவான்ல. பிள்ளைய கண்ட உடனே ஆமா அப்படியே பொட்டி பாம்பா மடங்கிடுவான் பார்த்துக்கோ. ஆமையா அதனால ஆண்டவா பகவானே என்ன பகவானே பகவானுக்கு பரிசு செய்த பொல்லாத பாவத்தை தீர்ப்பதற்கு ஏ ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளும் பகவானுக்கு பரிசு செய்ய பெரிய பாவம் போக்குதற்கு ஆண்டவனே பகவானே ஆளனில்லா அன்புலந்தை ஆளனில்லா அன்புலந்தை ஆண்டவனே பொறுக்க வேண்டும். எனக்கு புருஷன் இல்லா பொட்டியவனே
பார்வதியா கேட்டவோ போதே ஏடி அம்மா பார்வதி மூத்த மகன் கணபதி முதல் பிள்ளையா உனக்கு இளைய மகன் இன்பமோடு மூணாவது குழந்தைய முக்கணனும் தந்தேனானா ஏடி அம்மா பார்வதி உனக்கும் அவன் உலக மாட்டான் உனக்கும் அவன் மாட்டான் இவன் எனக்கு அவன் உலக மாட்டான் உனக்கு அவன் உதவ மாட்டான் உனக்கு அவன் உதவ மாட்டான் எனக்கு அவன் உதவ மாட்டான் ஏ பார்வதி பார்வதி என்ன என்ன என்னம்மா மூத்த மகன் கணபதி ஆணை போல ஒருத்தனையும் அழகு போல ஒருத்தன் வேலவனையும் கொடுத்திருக்கன கொடுத்திருக்கேன பார்வதி என்ன ஆனா என்ன ஆனா அந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன பார்வதி ஏ ஆண்டவனே பகவானே ஐயா முதலந்த சங்கரரே ஐயா மூத்த மகன் கணபதியோ அவன் தாய போல பெண்ணை கேட்டு ஐயா சந்தி தூரம் போயமந்தா இளைய மக வேல்முருக பள்ளி குரத்தி மேல ஆசை கொண்டு அவன் கொண்டு தூரம் போயமந்தா இரண்டு குழந்தைகளும் உங்களுக்கும் உதகலைய எனக்கும் உதகலைய அதனால பகவானே எந்த மூணாவது குழந்தையத்தான் மூணாவது நீங்க முக்கணனும் கொடுக்க வேணும் என்று பார்வதியும் சொன்ன போதே பார்வதியும் சொன்ன போதே போதே பகவானும் யாது சொல்வார் ஏய் அடியம்மா பார்வதியா மூணாவது குழந்தையத்தான் முக்கணனும் தந்தே நானா உனக்கும் உதக மாட்டான் ஐயா எனக்கும் அவன் உதக மாட்டான் ஏய் அடியம்மா பார்வதியா அவன் மாயானம் போவாண்டி அம்மா மாயானம் போவாண்டி பார்வதி மாண்டவனம் தும்பாண்டி எம்மா சுடுகாடு போவாண்டி சுடுகாடு போவாண்டி சுட்டப்பணம் தும்பாண்டி இடுகாடு போவாண்டி இடுகாடு யாத்தா இறந்தவனம் தும்பாண்டி இறந்தவனம் தும்பாண்டி ஏய் அடியம்மா பார்வதிய பிள்ளையவர் ரக்க மாட்டான் ஏய்களுக்கு ராஜாவாரி கட்டு கடங்க மாட்டான் கட்டுக்குத்தான் அவன் கையில இருக்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் என்று ஆண்டவன் சொன்ன போதே அப்பம் பார்த்தால பார்வதியா ஏ ஆண்டவா பகவானே அந்த பிள்ளை ஆவனாலும் சரி ஆகாட்டலும் சரி போனாலும் சரி மூணாவது பிள்ளை கண்டிப்பா எனக்கு வேணும் என்றா இருவேருக்கும் கைலாச வாசலிலே தர்க்கமானது நடக்கும் போது நடக்கின்ற பொழுது அங்கே யார் வருகிறா யாரு இதோ நாமளை எல்லாம் சுமக்காலே ஆமா இந்த அம்மா பூமாதேவி பூமி பொறுத்தவா இந்த பூமாதேவி கைலாசம் வருகிறாள் ஏன் கைலாசம் வருகிறா என்ன உலகத்திலே பூமி பாரத்தை சுமக்க முடியவில்லை சுமக்க முடியல உயிர் சமையானத ஆமா சுமக்க முடியாமல் உமையவள் பார்வதாதேவி கைலாசம் வருகிறாள் அந்த காலத்துல பிறப்ப தவிர இறப்பே கிடையாது பார்த்துக்கோ கிடையவே கிடையாதுன்னு ஒரே
பிறப்பு தான். பிறப்பு மட்டும்தான், இறப்பே கிடையாது. கிடையாது கிடையாதுன்னு. அப்போ 300 400 ஆண்டு காலங்கள் வரைக்கும் இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்க. ஐயா என்ன கூணா குறுகி, ஆமா குறுக்கு எல்லாம் முள்ளு முளைச்சு முளைத்து ஆவி உடங்கி அடங்கி மறுபடியும் 6 மாத குழந்தையா போய் இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்கன்னு. அப்போ என்ன வீட்டுக்கு வரக்கூடிய மருமகா ஆமா நல்லவளா இருந்தான்னு வையி. என்ன அந்த காலத்துல வீடு எப்படி இருந்திருக்கு? எப்படி இருந்திருக்கு? நல்ல பணவோல குடிசை, குடிசை மண்ணு செவரு, ஆமா சாணி தர, ஆமா ஐயா ஏசில உட்கார்ந்த மாதிரி இருந்தது பாத்துக்கோ. இருந்திருக்கு. ஐயா என்ன வீட்டுக்கு வரக்கூடிய மருமவா ஆமா வீடு வாசல மொழிகி கழுகும் போது அதுக்குன்னு ஒரு மாடா குழி ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க பாத்துக்கோ. அந்த காலத்துல மாடா குழி போட்டு வீடு கட்டியிருக்காங்க. அந்த மாடா குழியில தூக்கி கொண்டு வச்சிருவாங்களாம். ஆமா வீடு வாசல்லாம் கழுவி பிறகு ஆமையா கீழே இறக்கி விடுவா பாத்துக்கோ. இறக்கி விடுவா. அதனால உயிர் சமையே அதிகமாகி கொண்டிருக்கிறது. இருக்கின்றது. ஆண்டவா பகவானே, ஆமையா எனக்கு உயிர் சமையை குறைக்க வேணும் ஆண்டவா, குறைக்க வேணும் பகவானே என்று பூமாதேவியானவள் கைலாசம் வருகிற வேளையில ஆண்டவன் பகவானானவரோ ஆமையா ஏ பூமாதேவி, என்ன நீ பூலோகம் போ, ஆமா நான் உனக்கு உன்னுடைய உயிர் சமையானதை குறைத்து தருகிறேன். குறைத்து தருகிறேன் அம்மா என்ற ஆதி சக்தி இடத்திலே சொன்ன பொழுது தெய்வ வள்ளுவரை வரவழைத்து ஓ ஐயா வள்ளுவர, என்ன இந்தாங்க ஒரு வெள்ளையான ஒத்த முரசையும் கையில் எடுத்து பூலோகத்துல போய் பரயோச அடித்து விட்டு வாரும்னு சொன்னார். பரயோசை எப்படி அடிக்கணும்? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலையும் கனிஞ்ச கனி மட்டும் பழுத்து உதிரும்படி பரயோச அடிக்க சொன்னார். பூனா என்ன, பிஞ்சுனா என்ன, காயினா என்ன, கனினா என்ன, அதுக்குதான் ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க பாத்துக்கோ. என்ன பாட்டு? தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வேலு கையில 3 காலு, உச்சி வேலு கையில 3 காலு, நம்ம ஊருக்கு போகும்போது 10 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலு, புத்தைக்கா 4 காலுன்னா பிறந்து விழுந்த குழந்தை 10 மாத குழந்தை. ஏன்னு என்ன தத்தைக்கா புத்தைக்கான்னு 2 கையையும் காலையும் வச்சுதான் நடப்பான் பாத்துக்கோ. 4 காலில் நடப்பானே, 4 காலில் நடப்பான். ஆமா தானே நடக்கும் போதுனா நம்மள மாதிரி உள்ள மனுஷங்க 2 காலில் நடப்பாங்க. 2 காலில் ஒரு 40 50 வயசு வரைக்கும் 2 காலில் நடப்பாங்க. ஆமையா 60 வயசு பிறந்திருதுன்னு வை, ஆமா கூட ஒரு கால் வேணும் பாத்துக்கோ. ஊன்றுகோல், அதான் உச்சி வெளுக்கையில 3 கால். 3 காலு. தாழ்த்துக்காரன் நாச்சு கொட்டாளிக்கு அவர் என்ன இளவட்டமான்லாம் இருக்காரு, அவர் 60 வயசுனாரு. அப்படியா? ஏன்னா ஊருக்கு போகும்போது 10 கால்னா என்ன மேல கட்டணத்துல படுத்திருக்கவனுக்கு 2 காலு. அவையா ஐயா என்ன கட்டணத்தை 4 பக்கமும் 2 பேர் 4 பேர் தூக்கி சமைப்பாங்க. ஆமா 4 2 8 காலு பாத்துக்கோ. 8 காலு ஆக மொத்தம் 10 காலு. ஆமா அதான் அந்த காலத்துல பாட்டு எடுத்திருக்கான். எழுதிருக்காமனே. தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையிலே 2 காலு, 2 காலு, உச்சி வெளுக்கையிலே 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலுன்னு இருக்காங்க. கட்டக்காரன் ஊருக்கு போகும்போது 10 காலு, எல்லாரும் ஊருக்கு போகும்போது 10 காலு தான். இப்ப மொத்தம் 6 காலில் முடிச்சிருவாங்கண்ணே. என்ன அவன் மட்டுமா 10 காலு? வண்டி தானே 4 டயர் தான். அப்போ ஆமா ஏனே என்ன அதுதான் பிறந்த குழந்தை. குழந்தை தாயார் கர்ப்பத்துக்குள்ள வாழும் சிசுவுதான். ஆமா காய் பாத்துக்கோ. காய்
பிஞ்சுனா என்னது? பிஞ்சுனா என்னதுன்னு? பிஞ்சு தான் தாயார் கர்ப்பத்துக்குள்ள வாழக்கூடிய சிசு. சிசு. காயினா என்ன? பிறந்த நம்மள மாதிரி உள்ளவங்க. அப்ப கனினா நமக்கு 40க்கு மேல உள்ளதுன்னு. கனியிலையும் கனிஞ்ச கனினா 80க்கு மேல 80+. 100 110 வயசு பார்த்துக்கோ. ஆமா. இதெல்லாம் இருந்து என்ன செய்ய போகுது இந்த உலகத்துல? பாரம் பூமிக்கு பாரமா இருந்து. அதனால இந்த கனியிலையும் கனிஞ்ச கனி மட்டும் வலுத்து உதிரும்படி அடிக்க சொன்னார். அவையா வள்ளுவர் ஆனவரும் வெள்ளை யானையிலே வந்து ஒத்த முரசையும் கையிலெடுத்து பூலோகத்துல வந்து பரயோசை அடிக்கதான் வந்திருக்காரு. அவையா என்ன நாரத மகாமுனிவர் பார்த்தார். என்ன செய்தார்? என்ன 5-6 சிறுவர்களை வரவழைத்து ஒரு கல்லையும் கட்டியும் பிறக்கி ஆன மேல வரக்கூடியவரை எரிய சொன்னார். அந்த வள்ளுவர் மேல எரியுமாறு சொன்னார். வள்ளுவர் மேல எரிய சொன்ன உடனே சொல்லுவதே செய்த கிளி பிள்ளைகள் பார்த்துக்கோ. பிள்ளைகள் ஒரு பையனை காணலையா? எல்லாம் அங்க போயிட்டாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் போயிட்டானுவ. ஆமா. ஏனே சொல்லதே செய்யக்கூடிய கிளி பிள்ளைகள் 5-6 கல்லுகளை பிறக்கினார்கள். ஆமையா. வள்ளுவரை கல்லையும் கட்டியும் கொண்டு எறிந்தார்கள். அப்படி கல்லையும் கட்டியும் கொண்டு எறிந்த உடனே ஆமையா தெய்வ திரு வள்ளுவரானவரோ பறையோசைய மாத்தி அடித்தார். ஆமையா. எப்படி அடித்தார் தெரியுமா? என்ன பூதீர சுவாமி பிஞ்சோதீர ஐயா பூதீர பிஞ்சோதீர ஐயா காயுதீர நல்ல கனியுதீர வள்ளுவர் பறையோச அடிப்பாரா கனியுதீர சாமி பூதீர பிஞ்சுதீர காயுதீர கனியுதீர பூதீர பிஞ்சுதீர காயுதீர கனியுதீர ஐயா உருக நல்ல உருக வென்று உருக வென்று பறையோச அடிப்பாரா ஐயா உருக என்று அப்படி பூதீர பிஞ்சுதீர காய் உதிர கனி உதிர உருக வென்று பறையோசையெல்லாம் அடித்த பொழுது அப்பந்தான் பூவிலையும் போது பிஞ்சிலையும் போது காயிலையும் போது கனியிலையும் போது போகுதுன்னு 6 மாத சிசுவிலையுங்களை இது பிறந்த குழந்தை இறக்குது. நாமளமானி நடுத்தரவாதியும் போறாங்க. சில பேப்பர்ல பார்த்திருப்பேன். என்ன மாப்பிள்ளை மனக்கோலத்தில் பிணக்கோலம்னு சொல்லிருப்பாங்கல்ல. அப்போ என்ன வாழைப்பழம் தோல் வலிக்கு வாலிபர் சாவு. இதெல்லாம் அந்த வள்ளுவரானவரோ பறையோசை அடித்த பிறகுதான். அப்படி பறையோசை எல்லாம் அடித்த போது என்ன பூவிலையும் போது பிஞ்சிலையும் போது காயிலையும் போது கனியிலையும் போது அடைக்க படைக்க ஆடு மாடு கண்டு காடைகளுக்கெல்லாம் பேதியிலையும் போது பார்த்து. ஆமா. அந்த காலத்துல நோயே நிக்காம கொண்டு போய் சமந்திருக்காங்க. ஒரு கட்டணத்தை தூக்குவாங்க. அடுத்த கட்டணத்துக்கு ரெடியா இருக்கும் பாத்துக்குவோம். ஏய்யா அப்படி போனா அந்த காலத்துல பிதைக்கவோ எரிக்கவோ தெரியாது. நவநாகரிகம் இல்லாத காலம். நகநாகரிகம் இல்லாத ஒரு காலம். ஊருக்கு கிழக்க என்ன ஒரு பாறையில கொண்டு போய் குமிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ என்ன மனுஷன் உடம்பு நீசம் பார்த்துக்கோ. காக்கா குருவி எதுவும் கொத்தி திங்காதுன்னு ஊனு இருந்து ஊதி டப்பு 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 டப்புன்னு வெடிச்சு அதுல இருந்து ஊனா வடியும் பார்த்துக்கோ. அந்த உடனே பூமாதேவியானவளுக்கு உயிர் சுமையானதை தாங்காமல் உயிர் சுமைய விட பிணச்சமையானதை தாங்க முடியாமல் பூமாதேவியானவள்
பக்கம் வருகிறாள் மறுபடியும். அவனே ஏ ஆண்டவா பகவானே, பகவானே, எனக்கு உயிர் சமைய விட பிணச்சமையானது அதிகமாகி விட்டது ஆண்டவா. ஆமையா, பிணச்சுமைகளே குறைத்து தாருங்கள் என்றா. தாருங்க. ஏ அம்மா பூமாதேவி, என்ன என்னம்மா, நீ அதற்கெல்லாம் கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத கவலைப்படாத. நாளை ஒரு காலத்திலே இந்த சன்னல் புதுக்குடி மாநகரத்தில ஏ பார்வதிய என்ன உன்னுடைய பிணச்சுமையானதை குறைப்பதற்கு பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன் அம்மா, பிறக்க போறேன் உன் பிணச்சுமைய சாமி பிறக்க போறான். சுடலையாக பிறக்க போறேன். ஏய் உமாதேவிய வா சுடுகாட காத்து தாரேன். பிறக்க போறேன். நானும் மாயாண்டியா பிறக்க போறேன். அம்மா பிறக்க போறேன். மாயான சுருதிய காத்து தாரு. அம்மா பிறக்க போறேன். ஓடியா நானும் உயிர்காட்டு சுடலையா பிறக்க போறேன். ஏ பூமாதேவிய முழு பணத்தை காத்து தாரு. அம்மா பிறக்க போறேன். அப்படி பகவானும் சொன்ன போது பார்த்தாலே பார்வதியா ஏ ஆண்டவா பகவானே, ஆபத்துக்கு ஒரு குழந்தையே கேட்ட நீங்கள் எனக்கு தரமாட்டேன் என்றீர்கள். இப்ப பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்க போறீர்களா? நான் விடமாட்டேன் ஆண்டவா. நீங்க எங்கெங்க போய் பிறந்தாலும் அங்கங்கே நானும் வந்து பிறப்பேன். எப்படி பிறப்பேன் என்று கேட்டவுடனே ஆண்டவா பகவானே, அண்ணவா பிள்ளையாக பிறந்திரானா பிறந்திரானா பேச்சியாக நான் பிறப்பேன். பிறந்தேரானா ஆண்டவா சுடலையாக பிறந்திரானா ஐயா பிறந்திரானா இவர சுடுகாட்டு பேச்சிய நாம் பிறப்பேன். ஐயா பிறந்தேரானா நீங்க மதலையாக பிறந்திரானா பிறந்திரானா நாம் ஆயான பேச்சிய நாம் பிறப்பேன். ஐயா பிறந்தேரானா உயிர்காட்டு சுடலையாக பிறந்திரானா ஐயா பிறந்திரானா சுடலம் ஆடத்தியா நாம் பிறப்பேன். ஐயா பிறந்திரானா அப்படியே பார்வதியும் சொன்ன போது பார்த்தாரே பகவானு. ஏடி அம்மா பார்வதி, பிள்ளை வர வேணுமா? எப்படி அம்மா உனக்கு பிள்ளை வேணும்? எப்படி வேணும்? ஐயா ஆண்டவனே பகவானே, எண்ணி 8 நாளைக்குள்ள ஏண்டும் பிள்ளை எனக்கு வேண்டும். 10 நாளைக்குள்ள 10 ஐயா பாலன் வர எனக்கு வேணும். 8 நாளைக்குள்ள 8 நாளைக்குள்ள பாலன் வரும். எனக்கு கையில் வைத்து விளையாட எனக்கு கை குழந்தை எனக்கு வேணும். மடியில் வைத்து விளையாட முதல்ல வரும் எனக்கு வேணும்.
மண்டபத்தில் வடக்கு கொட்ட வாசலில 1000 விளக்கு மாடல் விளக்கு எரியுதம்மா அந்த நல்ல விளக்கம் முன்னாலே அடியம்மா பார்வதிய அம்மா மண்டியதும் போடணுமே ஏ முந்தானியை ஏந்தணுமே அம்மா முந்தானியை ஏந்தினானா அம்மா முந்தானியை ஏந்தினானா மொத்தம் குழந்தை வந்து பிறக்கும் அம்மா குழந்தை வந்து ஆண்டவன் பகவானும் சொன்ன போவாது பார்த்தாட பார்வதியா அந்த கைலாச வாசலில வடக்கு கொட்ட வாசலில கோமதியா பார்வதியா குளித்து நீராடி கோல வர்ணப்பட்டு கைலாச வாசலில அந்த வடக்கு கொட்ட வாசலேங்க வாராள பார்வதியா 1000 மண்டபத்தில் 32 தூணு அது முத தூணு தங்க தூணு தங்க தூணு பக்கத்தில அம்மையான பார்வதியா அவன் மண்டியதும் போடுவாளோ அவன் மண்டியதும் போட்டு கொண்டு ஐயா முந்தானியை ஏந்துவாளோ ஐயா முந்தானியை ஏந்துவாளோ ஆதி முக்கன நினைப்பாளோ அப்படி முந்தானிய ஏந்தும் போதே தூண்டாத அந்த மணி விளக்க கருவண்டா வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு ஐயா தூண்டுவாரோ சிவபெருமா வடிவம் கொண்டு ஐயனே மணி விளக்க தூண்டும் போதே பார்வதியா முந்தானியல் ஏ முத்து பொறி 3 பொரிய ஐயா 3 பொரிய அங்க முதுன்னு விழுந்துடுமா ஐயா 3 பொரிய அப்படி முத்து பொறி 3 பொரிய முதுன்னு வந்து விழுந்த போதே முளிகொழலால் பார்வதியா அவ கூட்டி மாவா பிடிக்காளே பிடிக்காளே குழவி கல்லா ஒரு ஐயா பிடிக்காளே பார்வதி சேத்து மாவா பிடிப்பாளோ சேத்து மாவா பிடிப்பாளோ சேத்து மல்ல உருளுதையா அனைத்து பிடிக்காளே அனைத்து அண்ணா அத்தனையும் உண்ணாச்சு ஐயா அத்தனையும் உண்ணாச்சு ஏ ஆதிசக்தி பார்வதியா ஊட்டி மாவா பிடித்த போது உழவிக்கெல்லாம் உருளுதையா சேத்து மாவா பிடித்த போதே சேத்து மாவா அது சேர்ந்து மல்ல உருளுதையோ சேர்ந்து மல்ல உருளுதையோ தெய்வமே பிள்ளை என்று பார்க்காலே பிள்ளை அபரங்களை மணலை என்று பார்ப்பாலும் மணலை அபரங்களை குழந்தையானதுதான் மாமுண்டமா உருளுதையா மாமுண்டமா ஏ பார்த்தால பார்வதியா ஐயா பிள்ளை என்று பார்க்கும் போதே அது பிள்ளையா பிறக்கலையா ஐயா பேமுண்டமா உருளுதையா அது மதலையா பிறக்கலையா ஐயா மாமுண்டமா உருளுதையா
பாக்குதையா ஐயா கையும் இல்ல காலும் இல்ல ஐயா கையும் இல்ல காலும் இல்ல உலர்ந்த கண்ணு மூக்கு செவியும் இல்ல ஐயா கண்ணும் இல்லை காலும் இல்லை கண்ணு மூக்கு அவளோ பகவான் பக்கம் ஓடி வந்தோ ஆண்டவனே பகவானே நீங்க பிள்ளை வரம் கட்டதற்கு ஐயா பேண முண்டத்தை கொடுக்கலாமோ ஒரு மதல வரம் கட்டதற்கு இந்த மாமுண்டத்தை கொடுக்கலாமோ என்ற ஆதிசக்தி சொன்ன போவாரே அப்ப பார்த்தாரே பகவானோ ஏ அடியம்மா பார்வதிய ஏ அடியம்மா பார்வதிய இந்த ஈசனோட வார்த்தைகள் ஈசனோட ஏ பார்வதி என்ன என்ன என்னம்மா 10 மாதம் முட்டும் பெட்டு பிறக்கக்கூடிய பிள்ளைகளே ஆமா அரையும் குறையுமா தான் பிறக்கு பிறகு பிறகு பூணு குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை என பிறக்கு பிறகுதம்மா நீ 8 நாளைக்குள்ள குழந்தை கேட்டலாடி ஆமா அப்ப அந்த பிள்ளை இப்படிதான் இருப்பான் 8 நாள் பிள்ளை இப்படிதாம்மா இருப்பான் ஏ அம்மா பார்வதிய என்ன என்ன அதனால என்னை ஆண்டவா பகவானே என்னம்மா இந்த பிள்ளைகளை எனக்கு பிரம்மனை வரவழைத்து உருப்பிடிக்குது தாருங்கள் என்றார் ஆமையா என் ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் பகவான் பிரம்மதேவர வரவழைத்தார் அழைத்தார் ஓ பகவான் வாரும் பிள்ளா பிரம்மதேவா ஐயா வாரும் பிள்ளா பிரம்மதேவா நீங்க வார்த்தை ஒன்ற சொல்ல கேளு ஐயா எந்த தோறும் முண்டத்தை நீங்க உருப்பிடித்து தாருங்கண்டா பகவானும் சொன்ன போவாது ஏ ஆண்டவா பகவானே என்ன என்ன என்னம்மா எப்படி ஆண்டவா உருப்பிடிக்க எப்படி உருப்பிடிக்கணும் 3 மகாமுண்டங்களையும் ஐயோ ஆண்டவா பகவானே பகவானே நீங்கள் எப்படி உருப்பிடிக்க வேணும் என்று சொல்லுங்கள் என்றால் ஐயா 3 முண்டத்திலையும் முதல் உருண்ட முண்டங்களை ஆமா பார்வதி பிள்ளையா பிறந்தா பேச்சியா பிறப்பேன் என்றால் அல்லவா சொன்னால் அல்லவா அதனால ஆமா இந்த முதல் கோரியில உள்ள மகாமுண்டத்தை ஆமையா ஒரு பெண்ணாக உருப்பிடிங்கோ பிடிங்கோ மற்ற இருக்கக்கூடிய 2 மகாமுண்டங்களை ஆமையா 2 ஆணாகவே உருப்பிடிங்கள் என்றார் அப்படி ஆண்டவன் பகவானுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த பிரம்மதேவரானவரோ ஆமையா 3 பொறியிலையும் உள்ள குழந்தை முதல் பொறியிலே பிறந்த முண்டத்தை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்தார் ஆமையா மற்ற இருக்கக்கூடிய 2 முண்டங்களை 2 ஆணாகவே பிறவி செய்தார் எப்படி பிறவி செய்தா தெரியுமா சாமி கைவடைத்தாருங்க கால்வடைத்தா கண்ணு மூக்கே செவி வடைத்தா சாமி வாய் வடைத்தா நல்ல வயர் வடைத்தா வந்துதித்ததொரு குழந்தை கீதா வயர் வடைத்தா அப்படி கைவடைத்து கால் வடைத்தோ கண்ணு மூக்கு செவி வடைத்து பிரம்ம நல்ல தேவரவன் உருப்பிடித்தார் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் சிவபெருமான் உயிர் கொடுத்த குழந்தையதோ கண்ணூருட்டி பாக்குதையா ஏ கண்ணூருட்டி பாக்குதையோ குழந்தை கைய கால உதறுதையோ கண்ணூருட்டி பாக்குதையோ குழந்தை கைய கால குவா நல்ல குவா என்றோ குரலோச போடுதையோ குரலோச போடும் போதே பார்த்தால
இறையோனே இறையோனே உயிர் கொடுத்த வாயாலே பேர்நாமத்தை கொடுங்கோள் என்றார். கொடுங்கோ கொடுங்கோ பகவான. என் ஆதி சக்தியானவள் சொன்ன போது எப்படி பேர் கொடுக்கா தெரியுமா? எப்படி எப்படி ஐயா? பகவான் பிள்ளையா பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்பேன் என்றால் அல்லவா? சொன்னால் அல்லவா? சுடலையா பிறந்தா சுடுகாட்டு பேச்சியா பிறப்பேன் என்றால் அல்லவா? ஆமையா. அதற்கு எப்படி பேர் கொடுக்கா தெரியுமா? எப்படி எப்படி? ஐயா கட்டே பேச்சி நெட்ட பேச்சி நெட்ட பேச்சி நெட்ட பேச்சி நெட்ட பேச்சி எங்க காட்டுவான பேச்சி அம்மா ஒடியா நெட்ட பேச்சி பேச்சி மாயானத்தை காத்ததால காத்ததால உனக்கு மாயான பேச்சி அம்மா காத்ததால நீய சுடரொளி மதியில பிறந்ததால பேச்சி அம்மா உனக்கு சுடுகாட்டு பேச்சி ஒருத்தன் பேரு அம்மா பிறந்ததால மணி வழக்கதில பிறந்ததால ஏய் பிறந்ததால உனக்கு மாயாண்டி ஒருவையார ஐயா பிறந்ததால ஐயனே சுடரொளி வாதில பிறந்ததால ஐயா பிறந்ததால உனக்கு உயிர்காட்டு சுடல உந்த பேரு நீயும் பிறந்ததால ஐயா முதலாவது பிறவியில முண்டமாக உருண்டதால ஏ முருண்டதால ஏ மூத்த பிள்ளை முண்டசாமிய ஐயா உருண்டதால ஐயனே மணிவழக்கில் பிறந்ததாலே மணிவழக்கில் பிறந்ததாலே மாயாண்டி ஒருவையார் சுடரொளிவில் பிறந்ததாலே சுடரொளிவில் சுடலை என்று ஒருவையாரோ ஐயா உயிர்காட்டு சுடலை என்றும் உயிர்காட்டு சுடலை உயிர்காட்டு முண்டனே என்றும் முக்கனும் பேர் கொடுத்தா பேரு பெற்ற பார்வதியா பேர் கொடுத்த குழந்தையத்தா பேர் கொடுத்த குழந்தையத்தா பார்வதா தேவியவா பார்வதா அவ கையதில் எடுப்பாளோ இந்த சன்னல் புது குடியுறுப்பில் உயிர்காட்டு சுடலை எத்தா ஆதிசக்தி பார்வதியா அந்த பேர் கொடுத்த வேலையில பேரழகி பார்வதியா உயிர்காட்டு சுடலையத்தா ஆந்தி மெல்ல கையில் எடுத்து இடது கண்ணு முத்தமிட்டா எங்க இருதல முண்டனைத்தா வாரி மெல்ல கையில் எடுத்து வலது கண்ணு முத்தமிட்டா அவ ஏந்தி கையில் எடுத்தா கையை ஏந்தி கையில் எடுத்து பார்வதி இடது கண்ணு அப்படி ஆதிசக்தி பார்வதியா அவ தங்கத்தை உருக்குவாளோ ஐயா தங்கத்தால தொட்டில் கட்டியே அம்மாவும் பார்வதி ஐயா பொண்ண உருக்குவாளோ ஐயா பொன்னம்மாவா உருக்குவாளோ பார்வதி பொண்ணால தொட்டில் செய்யே
முண்ட சுவாமிய முண்ட சுவாமிய எங்க தாயான மாயான பேச்சியானவள பேசியம்மாளானவள பொண்ண உருக்குனா பொன்னால தொட்டில் செய்தா தொட்டில் செய்தா தங்கத்தை உருக்கி தங்கத்தாலே தொட்டில் செய்து ஆமையா இந்த குழந்தைய ஆமண்ணே தொட்டிலே போட்டு உறங்க வைத்தா ஆமையோ ஐயா வலது உங்க பால் கொடித்தா வலது உங்க பால் கொடித்தா வளர மாட்டான் என்று சொல்லி எங்க உயிர்காட்டு சுடலையத்தா ஐயா இடது உங்க பால் குடித்தா ஈடேற மாட்டான் என்றோ ஐயா காராம்பசு பால் கறந்தோ காராம்பசு பால் கறந்தோ இந்த கண்மணிக்கு ஓட்டுவாளோ சாமி ஓட்டி மெல்ல வளப்பார் வளப்பார் உடம்பு எல்லாம் நெய்யோருக அவர தேத்தி மெல்ல வளப்பாரோ தேகமல்ல நெய்யோருக நாலு ஒரு மேனியோமா எங்க உயிர்காட்டு சுடலையத்தா ஏ உயிர்காட்டு முண்டனையும் எங்க உயிர்காட்டு பேச்சியாவோ எங்க ஆதிசக்தி பார்வதியா ஏ எம்மவன சுடலாய்யா காக்கா கருதருங்க ஏ உயிர்காட்டு சுடலாய்யோ ஐயா கட்டரும்பு சுடடிக்க உனக்கு மாமன் மொழியலக்க ஏ உயிர்காட்டு சுடலாய்யா ஏ உயிர்காட்டு மாயாண்டி எங்க உயிர்காட்டு முண்ட சுவாமி உனக்கு மாமா மொழி அழக ஐயா மாமா மொழி அழக உங்க மச்சுனமார் கோட்டை கட்ட மாமா மொழி அழக ஏ உயிர்காட்டு சுடலாய்யா மலையோரம் பசுமே மகிழமணி வாசையே எம்மவன சுடலாய்யா ஐது வருவா பசுவே கட்டி மாமன் பால் கொடிக்க எம்மவன சுடலாய்யா உயிர்காட்டு மாயாண்டி உயிர்காட்டு சுடலாய்யா யாசந்து உரங்கடாவோ யாசந்து உரங்கடாவோ ஏ ஆண்டவன சுடலையா யாசந்து உரங்கடாவோ ஆண்டவனே எங்க உயிர்காட்டு சுடலையத்தா உத்தமிய பார்வதியா ஊட்டி வளப்பாரோ உடம்பல் அணையுருக அவ தேத்தி வளப்பாரோ அவ தேத்தி வளப்பாரோ ஐயா திரேவமெல்லாம் தேத்தி வளப்பாரோ திரேவமெல்லாம் இந்த சன்னல் புதுக்குடி உயிர்காட்டு மாயாண்டி சுடலைய மாயாண்டி சுடலைய ஊட்டி வழக்கால் உமையவள் பார்வதா தேவியானவா ஆமையோ எங்க அம்மா உடம்பெல்லாம் நெய்யுருக 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 தேத்தி வழக்கால் திரேகமெல்லாம் நெய்யுருக ஆமையோ நாடு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வண்ணமுமாக அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்தில காலத்தில பிள்ளை பக்கம் வந்தா ஆமா புருஷனா ஏத்துட்டா ஏத்துட்டால மதல பக்கம் வந்தா மணவாளனா ஏத்துட்டா ஆமையோ அவ்வளவுதானே ஆமா பிள்ளைய கண்டாச்சுன்னா புருஷன் புறம் வெட்டது ஒத்துதுன்னா புருஷன் என்னத்துக்கு ஒட்டுதுன்னா மதலைய கண்டாச்சுன்னா ஆமா மன்னவன் என்னத்துக்கு என்னதுக்கு சுவார் சுவார் குஞ்சு கொடுக்க உழைச்சி விட்டாண்டா போலாம் என்று எங்க ஐயா சன்னல் புதுக்குடி இந்த உயிர்காட்டு சுடலைய உயிர்காட்டு மாயாண்டியா ஊட்டி வளர்த்தால் உடம்பெல்லாம் நெய்யுருக 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 தேத்தி வளர்க்கிறாள் திரேகமெல்லாம் நெய்யுருக ஆமையோ
அசந்து கண்ணு உறங்கு மகனே. உறங்க உறங்கப்பா. என் மகனே அப்பா ஏ உயிக்காட்டா ஏ அப்பா ஏ காக்கா கருதருங்க கட்டரும்பு சுடடிங்க எம்மகன உயிக்காட்டா மாமம் பொழியலக மாமம் பொழியலக மச்சுடமார் கோட்டை கட்ட ஆதிசக்தி பார்வதியா ஊட்டி வளர்ப்பாளோ ஊட்டி வளர்ப்பாளோ சுடலைய உள்ளமல்லனையோரோ உள்ளமல்ல என் ஆதிசக்தி ஆகிய பார்வதா தேவியானவள் ஆண்டவன் இந்த உயிர்காட்டு மகாராஜா இந்த முண்டசுவாமிய தொட்டிலே போட்டு உறங்க வைத்து புருஷன் பக்கத்துல வந்தா. ஆமா பிள்ளையா ஏத்துட்டான். என் மாயாண்டி சுடலைக்கு சாமன் அடிச்சாமன் சதிச்சாம வேலை சரிய சாம வேலை ஏவசாம வேலை இல உலங்கா சாமம் போல என் ஆண்டவன் உயிர்காட்டு இந்த சுடல முண்டன் மாயாண்டிக்கு பயர் பசித்து அழுகிறான். எப்படி அழுவாரையானா சுடல குவா நல்ல கூவா என்று குரலோ சாய போடுவாரா மாயாண்டி போடும் ஜாத்தோ மாயாண்டி போடும் ஜாத்தோ மாயான பேச்சுக்கு கேக்குதையோ மாயான பேச்சுக்கு எங்க உயிர்காட்டம் போடும் ஜாத்தோ உக்ரகண்டம் ஐயானோ அந்த உயிர்காட்டு பேச்சுக்கு தான் கேக்குதையாது நேரம் அப்பம் பார்த்தால பேச்சு அம்மா ஏ நம்ம அம்மாவன் சுடலையந்தா மாயான அழைக்கணுமே மாயான அழைக்கணுமே அவனுக்கு மாண்டவனம் கொடுக்கணுமே சுடலைய மாண்டவனம் சுடுகாடு அழைக்கணுமே சுட்டவனம் கொடுக்கணுமே இடுகாடு அழைக்கணுமே இடுகாடு அழைக்கணுமே இவனுக்கு இறந்த பணம் கொடுக்கணுமே அப்படியே மாயாணத்தில் நின்று கொண்டு மாயான பேச்சியா மகனை இந்த அழைக்காளே எம்மவன சுடல ஐயா ஏ உயிர்காட்டா அப்பா அசந்து நீ உறங்கலாமோ எம்மவனே மாயாண்டி எம்மகனே சுடல ஐயா அசந்து உறங்கலாமோ அசந்தே ஏ ஆண்டவனே சுடல ஐயோ மாமகனே மாயான் மாமகனே மாயானே மாயான வந்தையானா மாண்டவனம் தின்னிட சுடுகாடு வந்தையானா உடுகாட்டு சுடல ஐயா உயிர்காட்டு எப்பா சுட்டவனம் தின்னிடலோ சுட்டவனம் தின்னிடலோ எம்மவன மாயாண்டி உயிர்காட்டு சுடல ஐயா கைலாசத்தில் இருந்த யானா
தாய்ப்பால் குடித்தையான் தன்வயறு நிறையாடு மாதபால் குடித்தையான் ஏ உயிகாட்டு சொடல அப்பா ஏ முண்டசாமி என்னப்பா தாய்ப்பால் குடித்தையானா தாய்ப்பால் வான் தன்வயறு நிறையாதடோ ஐயா ஏ உயிகாட்டு மகாராஜா சன்னல் புதுக்குடிய அரசாண்ட தெய்வம் தானே அப்ப மாயான மாமகனே அப்ப மாயான வந்த யானா ஆண்டவனம் தின்னிடலாம் சுடுகாடு மாமகனே ஐயா சுடுகாடு வந்த யானா சுட்டப்பன நின்றுடலாம் சிறுகுடல நிறைத்திடலாம் எங்க மாயான பேச்சியவா மாயாண்டி அழைத்த போது எங்க உயிகாட்டு சுடலாய்யா ஏ உயிகாட்டு முண்ட சுவாமி ஏ அம்மா அம்மா பேச்சி அம்மா மாயான வரணுமானா இந்த அம்மா வெஞ்சுடலை ஏத்தா என்ன அலங்காரம் செய்யணுமே அழக பார்க்கணுமே ஏ அழக பார்க்கணுமே என்று மாயாண்டி சொல்லுவாரோ என்று பார்வதிய பார்த்தாலே பார்த்தால பேச்சு அம்மா ஏ சொடல ஐயா ஏ உயிகாட்டா என்னப்பா உன்னை அலங்காரம் செஞ்சு பார்க்கறது தானடா அந்த அம்மா பேச்சு இருக்கேன் நான் வந்திருக்கேன் என்ன அதனாலே ஐயா ஏ உயிகாட்டா ஐயாப்பா ஏ உயிகாட்டு மாயாண்டி முதல்ல தொட்டில விட்டு கீழே இறங்கி வாப்பா நாளங்காரம் பண்ணுதேன் என்ற ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு தொட்டில விட்டு கீழே இறங்க சொன்னா ஐயோ அவரோ பிள்ளை நல்ல சுருவ விட்டு சுடல பெரிய ஒரே சொருவம் கொண்டா ஐயா சொருவம் விட்டு சுடல மதல நல்ல சுருவம் விட்டு சன்னல் புது கூடி சுடல ஐயா உயிகாட்டு மாயாண்டிய மாயாண்டிய ஒரு பெரிய ஒரே சொருவம் கொண்டா சுடல குழந்தை நல்ல சுருவம் விட்டு ஐயா கொடிய ஒரே சொருவம் கொண்டா ஐயா சொருவம் விட்டு அப்பம் பார்த்தாலே பேச்சி அம்மா மாயான பேச்சி அம்மா ஐயா வேலை அது உனக்கு தவறுதப்போ ஏ உயிகாட்டு சுடல ஐயா ஏ சுடல ஐயா உனக்கு வெகு நேரோ ஆகுதப்போ சுடல ஐயா சுடல மாயானோ போகணுமே ஏ போகணுமே உயிலாட்ட மாட்ட வேணும் திங்கணுமே ஐயா போனவில்லை உன்னை அழைக்காலே பேச்சியவா ஏ மாயானத்தில் நின்று கொண்டு ஏ மாயான பேச்சி அம்மா இவ கட்ட பேச்சி நெட்ட பேச்சிய நெட்ட பேச்சிய மாயானத்தை காட்ட பேச்சிய நெட்ட பேச்சியே
அம்மா எங்க உயிகாட்டு சுடலையத்தா அவ அலங்காரம் செய்தல்லவோ செய்தல்லவோ காட்டுக்குத்தான் அழைத்து வாரா செய்தல்லவோ அப்ப கட்டையில பணம் இருந்து பணம் இருந்தோ கருகி பணம் சாமி பிணம் இருந்து உனக்கு மூட்டத்தில பணம் இருந்து ஐயா பிணம் இருந்து உயிகாட்டு சுடர ஐயா இருதல முண்டனுக்கு முண்டனுக்கு உனக்கு இறந்த பணம் வியாகுதப்போ முண்டனுக்கு சுடலான குட்டி ஐயம்மாவா அருமையான பாப்பாட்டிய பாப்பாம் பெத்த திருமவடா திருமகளோ அந்த பாப்பாத்தி பண்ண வேலோ ஐயனே சந்தன கட்டையில சந்தன கட்டையில உயிகாட்டு சுடலகி சவம் இருந்து வேகுதாம் மூட்டத்தில பணம் இருந்து மூட்டத்தில மூண்டு பணம் ஐயா 3 வேணம் வெகுதப்போ ஐயா சவவாட பணவாட சாமி மகன் சுடலகி சந்தனமா மணக்குதை ஐயோ பணவாட சவவாட பணவாட பிச்சி பூவா பிச்சி பூவா மணக்குது ஐயோ எங்க உயிகாட்டு சுடலா ஐயா இறந்ததொரு பிணங்கள் இருவாச்சியா மணக்குதை ஐயா செத்ததொரு பிணங்கள் எல்லாம் செஞ்சுடல மாயாண்டி செஞ்சுடல உனக்கு செண்பக பூவா அப்படி மாயான வந்தல்ல மாயான பேச்சியாவும் எம்மவன சுடராய் வேணும் உங்க பிணங்கள் விருப்பமோடு சாப்பிட எம்மவன முண்ட சுவாமி உயிகாட்டு சுடலாய் வேணுமுங்க பிணங்கள் எல்லாம் வேணுமுங்க அப்பா விருப்பமோட ஐயா விருப்பமோடு பேச்சியம்மா சொன்ன போது யாருபட்ட சுடர ஐயா எங்க உயிகாட்டு மகாராஜா வளர்த்த சுத்தி இடத்த வாரா வலது கால மண்டி போட்டு இடத்த சுத்தி வளர்த்த வாரா ஐயா வளர்த்த வாரா அவன் இடது கால மண்டி போட்டா உடல இடது கால மண்டி போட்டா அப்பம் பார்த்தாரே சுடல ஐயா அவன் வளர்த்த சுத்தி இடத்த வந்து ஒரு வலது காலம் மண்டி போட்டு இடத்த சுத்தி வளர்த்த வந்து அவர் இடது காலம் மண்டி போட்டு ஐயா மூட்டத்தில பிணம் இருக்க மூட்டத்தில பிணம் இருக்க சுடல முழு பணத்தை இழுப்பாரோ ஐயா வல்லையத்தால் குத்துவாரோ ஐயா நல்ல பிள்ளை சுடல ஐயா எங்க உயிகாட்டு மகாராஜா அவன் வல்லையத்தால் குத்தி எல்லோ அந்த முழுத்த பிரிப்பாரோ அவர்
மாட்டை இழுக்காரு சுடல ஆமா தலைமாடு வேவல வேவலியா ஐயா தலைமாட்டில் நின்று கொண்டு காமாட்டை இழுக்காரு அந்த காமாடு வேவலைய ஐயா மண்டை ஓட்ட புடுங்குவாரு ஏய் மண்டை ஓட்ட புடுங்குவாரு சுடல மாலை கொளத்துவாரோ கையலும் எடுக்காரு அவன் கரும்பு வளர்த்திங்காரு எங்க உயிர்காட்டு சுடர ஐயா ஐயா முட்டு கைய ஒடிக்காரு அவன் முறுக்கு வளர்த்திங்காரு ஐயா மணி கொடல உருகுவாரோ மணி கொடல உருகுவாரோ ஆயாண்டி மாலையா போடுவாரோ உயிர்காட்டு சுடல மகன் சுடராய் எடுத்து அப்பம் போடுவாரோ அடி வயத்து எலும்பு எல்லாம் ஆண்டவன் தான் சுடராய் ஆண்டவன் தான் ஐயா ஏ அல்வா போல அல்வா போல ஏ உயிர்காட்டு மகாராஜா இருதலம் உண்ட சுவாமியே வாயான நன்னதி காலலும் படுக்காரு கரும்பு வளர்த்திங்காரு துளையலும் படுக்காரு துளையலும் தோசை போல சுடல முட்டுக்காடு எலும்பு எல்லாம் உயிர்காட்டு சுடல ஐயா பேச்சு பெட்ட திருமவன் பேரு பெட்ட முறுக்கு போல தும்பாரோ கரண்ட கால ஒடிக்காரு கரண்ட கால கரும்பு போல கரும்பு போல தும்பாரோ பிச்சு பிச்சு திங்காரு பிச்சு பிச்சு திங்காரு பிச்ச உள்ள வேணங்கள் உயிர்காட்டு சுடல ஐயா மேலெடுத்து போடுவாரோ ஐயா வயதான வைகளுக்கு வாயில் கொண்டு ஊட்டுவாரோ எங்க உயிர்காட்டு சுடல ஐயா அவருக்கு வாயி எல்லாம் தின்ன வேணும் வயிறு எல்லாம் உண்வடிய அவர் கையதில எடுத்த வேணும் உயிர்காட்டு சுடல ஐயா ஐயா கருவன் உன்வடிய அப்பம் பார்த்தால பேச்சு அம்மா எம்மவன சுடல ஐயா உயிர்காட்டு முண்ட சாமி அப்பா எந்த நூட வார்த்தை கேளு அப்பா இந்த பால குடித்த யானா உயிர்காட்டு சுடல ஐயா உங்க அம்மா பாஜியத்தான் அப்பா உங்க அம்மா பேச்சியத்தோ என்ன நீயும் மறக்க மாட்டே பேச்சியம்மோ உயிர்காட்டு சுடல அப்பா இருதலம் உண்டா இந்த பாலை குடிச்சனா உங்க அம்மா பேச்சிய 7 தலைமுறைக்கு மறக்க மாட்டேன் போ என்று மாயான பேச்சியானவ என்ன செய்தா தெரியுமா என்னப்பா ஐயா குளிப்பில் ஐயா புடுங்குவாளோ ஏய் புடுங்குவாளோ அங்க குடுக்காலே சுடலைக்குதான் புடுங்குவாளோ குளிப்பிள்ளைய தான் முடிங்கிய எங்க சன்னல் புதுக்குடி உய்காட்டா சாமத்தோர பாண்டியந்தா ஐயா பாண்டியந்தா
எங்க சாக்ராதிய முண்ட சுவாமிய பாண்டியன் சத்ராதி சொடல குளிப்பிள்ளைய தான் முடுங்கியா